Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wa salam ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Yusuf ayyuha siddiq aftina fi sabai baqaratin simani ya'kuluhunna sabau ijafun wa sabai sumbulatin khudrin wa ukhra yabisatin la'alli arji'u ila nasi la'allahum ya'lamun. அதாவது அந்த பினு அப்படிங்கிறவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, உண்மையாளரே நீ இந்த கனவிற்கு விளக்கம் அளிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது 7 கொழுத்த பசுக்களை 7 இளைத்த பசுக்கள் தின்றுவிட்டது. அதே போன்று முதிர்ந்து வளர்ந்த 7 கதிர்களையும் இளைத்த 7 கதிர்களையும் தன்னுடைய அரசன் கனவுல கண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னை அனுப்பிய மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த கனவிற்கு எங்களுக்கு விளக்கம் அளிப்பீராக அப்படின்னு பினு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதற்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த கனவிற்கு விளக்கம் அளிக்கிறாங்க. قال تزرعون 7 سنين دحبا فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கனவிற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக 7 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்படி நீங்கள் விவசாயம் செய்ததில் அறுவடை செய்ததில் ஒரு சிறிய பாகத்தை தவிர, அதாவது உங்கள் உணவுக்கு தேவைப்படுற அளவு சிறிய பாகத்தை மட்டும் எடுத்துட்டு மற்றவையை அந்த கதிர்லையே விட்டு வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா யாசி மின் பாதி தாலிக்கு சபவுன் ஷிதாதும் யகுல்லம கத்தம்தும் லஹுன்ன இல்லா கலிலம் இம்மா துஹசினூன். அதாவது ஃபர்ஸ்ட் 7 ஆண்டுகள், அதற்கு பிறகு கடினமான 7 ஆண்டுகள் வரும். அந்த கடினமான 7 ஆண்டுகள் எதை குறிக்குதுன்னு சொன்னால் பஞ்சத்தை குறிக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் 7 ஆண்டுகளில் நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்தீங்கல்ல, அந்த பத்திரப்படுத்தி வைத்த அந்த கதிர்களை தவிர மற்ற அனைத்துமே தீர்ந்து விடும் அப்படின்னு போட்டிருக்கு. அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கதிர்களை பஞ்சம் நேரத்தில் உணவாக பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. சும்மா யஸி மிம்பஅதி தாலிக ஆமு ஃபீஹி யுகாசுன் நாஸி வ ஃபீஹி யஸிரூன். இப்போ அதற்கடுத்து அந்த பஞ்சம்லாம் முடிஞ்ச உடனே அதற்கடுத்து ஒரு ஆண்டு வரும். அப்போது அந்த மக்கள் மீது மழை பொழியப்படும். மக்கள்லாம் துயரத்திலிருந்து நீங்குவாங்க. அப்போது அவர்கள் பல ரசங்களை எல்லாம் பருகுவார்கள், அதாவது செழிப்பாக வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நான் மொத்தமாக ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பினூட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் அதாவது எகிப்தில் ஃபஸ்ட்டு 7 ஆண்டுகள் நார்மலாக எப்பவும் போல் நல்லா செழிப்பாக மழை பெய்யும். அந்த இரிகேஷன் மூலமாக நீங்கள் வழக்கமாக ஹார்வெஸ்டிங் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அதாவது அந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் வழக்கத்தை மீறி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக மக்கள் எப்படி சாப்பிடுவாங்களோ, வழக்கமாக எப்படி சாப்பிடுவாங்களோ அதே அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய அந்த வித்துக்களை அப்படி கதிர்லேயே நீங்கள் விட்டு வைக்கணும். அதை நீங்கள் வீண் விரையை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ அந்த 7 ஆண்டுகளை தொடர்ந்து மறுபடி அடுத்த 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் வருகின்ற 7 ஆண்டுகள் ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போது நீங்கள் கதிர்கள்லேயே மீதி விட்டு வச்ச, அதாவது அந்த சேமித்து வைச்ச அனைத்துமே உங்களுக்கு பஞ்சமுடைய காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த அரசர் தன்னுடைய கனவுல பசுக்களை கண்டாங்கல்ல, 7 பசுக்கள். அந்த 7 கொழுத்த பசுக்களும் 7 செழிப்பான ஆண்டுகளை குறிக்கிறது, அதாவது பசுக்கள் ஆண்டுகளை குறிக்கிறது. அதே போன்று 7 மெலிந்த பசுக்களும் 7 பஞ்சமுடைய ஆண்டுகளை குறிக்கிறது. அதே போன்று அந்த அரசர் கனவுல 7 பசுமையான கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் பார்த்திருப்பாங்க. அந்த கதிர்கள் அந்த நாட்டினுடைய அந்த 7 ஆண்டுகளில் வரக்கூடிய அந்த ஜிடிபி, அதாவது அந்த ஊருடைய அந்த ஹார்வெஸ்டிங் எவ்வளவு அளவு இருக்குதோ அதை குறிக்குது. அதே போன்று அல்லாஹு தாலா வெறுமனை இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு மட்டும் அந்த அரசனுக்கு கனவுல காட்டப்படலை. அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனையுமே அல்லாஹு தாலா அந்த அரசனுக்கு கனவுல காட்டிட்டான். அந்த கனவிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அந்த ரோல் மட்டும்தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ப்ளே பண்ணுறாங்க. அது எப்படி அல்லாஹு தாலா கனவுல எப்படி சொல்யூஷனை காட்டிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த கனவுல 7 மெலிந்த பசுக்களும் 7 கொழுத்த பசுக்களை தின்பது போன்று கனவு வந்திருக்கும். இந்த விஷயம்தான் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன். அதாவது அந்த பஞ்சமுடைய ஆண்டுகளில் வரக்கூடிய அந்த டிப்ளீஷன், அந்த லாஸை இதற்கு முன்னாடி செழிப்பாக இருக்கக்கூடிய 7 ஆண்டுகளில் வரக்கூடிய ப்ராஃபிட் மூலமாக ஆஃப்செட்டிங் பண்ணுறது, அதாவது சமப்படுத்துறது. இப்போ கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருவதற்கான முக்கியமான காரணம், அவங்க செழிப்பாக இருக்கும்போது அதை வேர் ஹவுசிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த அரசருக்கு கனவுல காட்டப்பட்டிருக்கு, கொழுத்த பசுக்கள் செழிப்பான 7 ஆண்டுகளை குறிக்கிறது, மெலிந்த பசுக்கள் பஞ்சமான 7 ஆண்டுகளை குறிக்கிறது. மெலிந்த பசுக்கள் கொழுத்த பசுக்களை சாப்பிடுவதை போன்ற, அதாவது பஞ்சமான ஆண்டுகளில் வரக்கூடிய அந்த லாஸை செழிப்பான ஆண்டுகள் மூலமாக ஆஃப்செட்டிங் பண்ணுறது. இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்வதாக இருந்தால்,
நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு 30,000 சேலரி கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான வரவு செலவு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 15,000 செலவு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியுடைய ஓனர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மாத சம்பளத்தில் அந்த 30,000 15,000 கரெக்டாக செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 15,000 நீங்கள் வீண் விரயம் செய்ய மாட்டீங்க. அந்த 15,000 அடுத்த மாதத்துக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிடுவீங்க. இதற்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஆஃப்செட்டிங், அதாவது ஒரு கெயின் மூலமாக ஒரு லாஸை சரி செய்வது. இப்போ இந்த விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொன்ன உடனே இந்த மது ஊற்றி கொடுப்பார்ல அந்த பினு தன்னுடைய அரசர்கிட்ட போய் இந்த விளக்கத்தை சொன்னாங்க. சூரா யூசுஃப்ல 50வது வசனம், வகாலல் மலிக் தூனிபி. அந்த அரசர் பினுட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள இங்கே அழைத்து வாருங்க. அதாவது அவங்கள பார்க்கும்போது பெரிய அறிவாளி மாதிரி தெரியுது, அதனால் அவங்கள அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரங்கள்ட்ட தூதர்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த அரசருடைய வேலைக்காரங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள சிறையில் போய் சந்திக்க போகிறாங்க. இப்படி அரசர் உங்களை அழைத்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஃபலம்மா ஜாஹுர் ரசூலு. அதாவது அரசருடைய வேலைக்காரர்கள் வந்தபோது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களிடம் கூறினார்கள், قال ارجع إلى ربك فاسأله ما بال النسوة اللاتي قطعن أيديهن. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்றாங்க, நீ உன்னுடைய எஜமானரிடம் திரும்பி சென்று தம்முடைய கைகளை அறுத்து கொண்ட பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டு வாரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த காவலர்கள்ட்ட கையை அறுத்த அந்த பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உங்க அரசனை விசாரிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அரசனுடைய வேலைக்காரங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள கூப்பிட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நினைச்சிருந்தா அந்த இடத்துலயே சிறையிலிருந்து விடுதலை ஆயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்றாங்க, நான்லாம் உங்க அரசர் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன், நான் எதனால இந்த சிறைக்கு வந்தேன் அப்படிங்கிறத நீங்க விசாரிச்சு பாருங்க. நான் இந்த சிறையிலிருந்து வெளியில வருவதாக இருந்தால் நான் ஒரு நிரபராதியா தான் வெளியில வரணும் அப்படிங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்படி விசாரிப்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த அரசருக்கு எந்த ஹிண்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த ஜுலேஹால் அவங்களுடைய நண்பிகளான அந்த பெண்களுடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கும், அந்த வெட்டப்பட்டதை அடிப்படையாக வைத்து நீங்கள் விசாரிங்க, உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறாங்க. இன்ன ரப்பி பி கைதி ஹின் அவ்வீம். நிச்சயமாக அவர்களுடைய கைது, அதாவது அந்த பெண்களுடைய கைது சூழ்ச்சியை அல்லாஹு தாலாவே நன்கறிந்தவன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறாங்க. இப்போ அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னதை வச்சு அந்த பெண்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள் பார்க்குறாங்க, இந்த அரசருக்கு எப்படி நம்ம கைகள் அறுக்கப்பட்ட விஷயம் தெரியும் அப்படின்னா நிச்சயமாக இந்த அரசருக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒருவேளை பொய் சொன்னோன்னா அரசர் பெரிய தண்டனையை கொடுத்துருவாங்க, அதனால பயந்துட்டு அந்த பெண்கள் எல்லாருமே உண்மையை சொல்லிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சூரா யூசுஃப்ல 51வது வசனம், காலம ஹதப் குன்ன இதுரா வத்துன்ன யூசுஃப அன் நஃப்ஸிஹி. அதாவது அந்த அரசன் அந்த கையறுத்த பெண்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களே, உங்களுடைய ஆசைக்கு இணங்க வைக்க முற்படும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை நீங்கள் விபச்சாரத்துக்கு அழைக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண்கள் சொல்கிறாங்க, குல்ன ஹாஷல் இல்லாஹி. அதாவது அந்த பெண்கள் சொல்கிறாங்க, ஹாஷல் இல்லாஹி, அதாவது அல்லாஹ் மிக தூய்மையானவன், மா அலிம்னா அலைஹி மியூசு. அந்த பெண்கள் அல்லாஹ் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட எந்தவித தீய அம்சத்தையும் நாங்கள் காணவில்லை அப்படின்னு எல்லாருமே ஒருமித்த குரல்ல சொல்றாங்க. அதாவது அந்த பெண்கள் சொல்றாங்க, நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள விபச்சாரத்துக்கு அழைக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து எந்த விதத்திலையும் தவறாக நடந்து கொள்ளவில்லை, அவர்கள் ஒழுக்கம் பேணக்கூடிய மனிதராக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போது கால திம்ராத்துல் அசீஸ், அதாவது அசீஸுடைய மனைவி அந்த அரசர்கிட்ட போய் சொல்றாங்க, கால திம்ராத்துல் அசீஸுல் ஆன ஹஸ் ஹசல் ஹக்கு அனரா வத்துஹு அன் நப்சிஹி வ இன்னஹு லமினஸ் சாதிகீன். அதாவது அசீஸுடைய மனைவியால் இப்போ எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா அந்த பெண்கள் எல்லாருமே உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அசீஸுடைய மனைவி சொல்கிறாங்க, இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. நானே அவரை என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க முயற்சி செய்தேன், நிச்சயமாக அவர் முற்றிலும் உண்மையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜுலேஹால் சொல்கிறாங்க, நான் தான் அவரை என்னுடைய ஆசைக்கு இணங்க விபச்சாரத்துக்கு அழைத்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த நேரத்தில் ஒழுக்கம் பேணக்கூடிய மனிதராக இருந்தாங்க, அவங்க எந்த தப்பு பண்ணல அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க.
இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரபராதி என்று எல்லா மக்களுக்கும் தெரிந்து விட்டது. ذَلِكَ لِيَعْلَمُ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ وَأَنَّ اللَّهَ لَا يَهْدِي كَيْدَ الْخَائِنِينَ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்தவித தவறுமே செய்யவில்லை என்று மக்களுக்கெல்லாம் தெரிந்த பிறகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரபராதி என்று விடுதலை அடைந்த பிறகு, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாருடைய முன்னிலையிலே இருந்துட்டு சொல்றாங்க, இதில் என்னுடைய நோக்கம் என்னவெனில், நான் திரைமறைவில், அதாவது யாருக்குமே தெரியாம, நான் என்னுடைய எஜமானர் அசீஸுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்பதையும், நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் சூழ்ச்சிகளை அல்லாஹு தாலா ஒருபோதும் வெற்றி அடைய செய்ய மாட்டான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சூரா யூசுஃப்ல 53வது வசனம், அதாவது 13வது ஜுஸுல முதல் வசனம், ஒமா உபர்ரிவு நஃப்ஸி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய நஃப்ஸு தூய்மையானது என்று நான் கூறிக்கொள்ளவில்லை. இன்னன் நஃப்ஸல அம்மாரத்துன் பிசூய். நிச்சயமாக மனிதனுடைய மனம் தீயவற்றை அதிகமாக தூண்டக்கூடியதாகும். இல்லா மா ரஹிம ரப்பி. அல்லாஹு தாலா யார் மீது கருணை புரிந்தானோ அவர்களுடைய மனதை தவிர. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் கருணை பொழியக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஸோ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னை நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுன்னு நான் எப்போவுமே சொல்லிக்கிட மாட்டேன். என்னுடைய நஃப்ஸெல்லாம் தூய்மையானது கிடையாது. நிச்சயமாக மனிதனுடைய மனம் அதிகமாக தீமையை விரும்பக்கூடியதாகும். அல்லாஹு தாலா யார் மீது கருணை பொழிந்தானோ அவர்களை தவிர. நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் கருணை பொழியக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஒரு சில பிரிவினர்கள் சொல்கிறாங்க, ஜுலேஹால் அவங்க விபச்சாரத்துக்கு அழைக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஜுலேஹால் மீது ஆசைப்பட்டாங்க. அதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னையே நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். A perfectionist never declare themselves to be flawless. அதாவது ஒரு பரிசுத்தவான் தன்னை ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று ஒருபோதும் டிக்ளேர் பண்ண மாட்டான். யாராவது ஒருத்தர் நான் தான் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால் அது குறை இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலை. சரி, இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் கிடையாது அப்படின்னு சொன்னால் இவர் நிச்சயமாக தவறு செய்தவர் என்று நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போது எதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒமா உபர்ரிவு நஃப்ஸி, அதாவது என்னுடைய நஃப்ஸு ஒன்றும் தூய்மைப்படுத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு எதற்கு சொன்னாங்க? அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பணிவை குறிக்கிறது. எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க தன்னை இப்படி தான் கிளைம் பண்ணுவாங்க. நான் தான் மிகப்பெரிய தூய்மையானவன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஹய்யிரூனி அலா யூனுஸ் இப்னி மத்தா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னையை விட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு சில இடங்கள்ல லா துஹய்யிரூனி அலல் அம்பியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த நபிமார்களுடனும் தன்னை ஒப்பிட வேண்டாம், தன்னை சிறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்லாஹு தாலா குரான்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈக்குவலான பொறுப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உல்லுல் அஸ்ம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். அப்போது எதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களை விட நான் சிறந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவை குறிக்கிறது. எப்போவுமே எல்லா விஷயத்திலையும் சிறந்தவர்களுடைய தன்மை பணிவு. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அந்த இடத்துல சொன்னாங்க, நான் ரொம்ப புனிதமானவன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வசனத்திலே இதற்கான பதில் இருக்கு. இல்லாமா ரஹிம ரப்பி, அதாவது அல்லாஹு தாலா அருள் புரிந்தோரை தவிர மற்ற எல்லாருமே தூண்டக்கூடியவர்கள், பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவுடைய அருளை பெற்றவங்க தானே. அதே போன்று 12வது அத்தியாயம் 24வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மானக்கேடான விஷயத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்று இவ்வாறு நாம் செய்தோம். நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களில் ஒருவராவார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சுலேஹால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள விபச்சாரத்திற்கு அழைக்கும் போது அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம். அது குரானுக்கு நேரடியாக முரணானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையிலிருந்து ஒரு நிரபராதி அப்படிங்கிற பட்டத்தில் தான் அவங்க விடுதலை ஆகிறாங்க. முதலிலேயே அந்த அரசனுடைய வேலைக்காரங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அழைப்பாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லை முடியாது, நான் என்ன குற்றத்திற்காக சிறையில் தள்ளப்பட்டேனோ அந்த குற்றம் நான் உண்மையிலே செஞ்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து பாருங்கள். நான் இந்த சிறையிலேருந்து விடுதலை ஆவதா இருந்தால் நான் நிரபராதியாக தான் நான் விடுதலை ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் அவங்க ஒரு நபி. நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க தாவா செய்வதாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் சிறைக்கு சென்றுட்டு தானே வந்திருக்கீங்க, இந்த குற்றத்தை செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எனவே இப்படி ஒரு பழிச்சொல் தன்னுடைய தாவா பயணத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
தான் சிறையிலிருந்து ஒரு நிரபராதியாக விடுதலை ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதன்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விடுதலை ஆகிறாங்க. இப்போ அந்த அரசர் ரய்யான் பின் வலிதுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடுவில் ஒரு உரையாடல், அதாவது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த அரசர் ரய்யானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்திலேருந்து வந்தவங்க தான், அமலேக்கிய வம்சம். அவங்களும் மிக சிறந்த அறிவாளி. இப்போ அந்த அரசர் ரய்யான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. அதுவும் எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் வேறு மொழிகளில் கேட்குறாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வெவ்வேறு மொழிகளில் பதில் சொல்கிறாங்க. அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஏன் இத்தனை கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால், இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அரசருக்கு. அந்த அரசவையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அந்த தகுதி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதற்காண்டி ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த அனைத்து கேள்விகளுக்குமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சரியான பதில்களை சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அரசர் ரய்யானுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த உலகத்தில் அதிக திறமையாக இருக்கிறவன் நேர்மையாக இருக்க மாட்டான், நேர்மையாக இருக்கிறவன் திறமையாக இருக்க மாட்டான். ஒருவேளை நேர்மையும் திறமையும் இருக்கிறவன் புத்திசாலியாகவும் இருக்க மாட்டான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூன்றுமே கலந்த கலவையாக இருந்தாங்க. அந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவங்க கிணற்றுல தள்ளிவிடப்படும் போது அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பான். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுது. உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பான். அந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நிறைய விஷயத்தில் சோதிச்சான். அந்த அனைத்து சோதனையிலையுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி அடைஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு கிடைத்தது இப்படி ஒரு பரிசு. அல்லாஹு தாலா சூரா அல் பக்ரால 124வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பான். அது என்ன வாக்குறுதி? கால இன்னி ஜாயிலுக்கு லின்னாஸி இமாமா கால வமன் துர்ரியத்தி கால லா யனாலு ஹதில் ஸாலிமீன். அதாவது அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலவமின் துர்ரியத்தி, அதாவது என்னுடைய சந்ததிகளுக்கு அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்டிருப்பாங்க. உடனே அல்லாஹு தாலா அநீதி இழைத்தோரை அந்த வாக்குறுதி சேராது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அநீதி செஞ்சவங்களை நான் இமாம் ஆக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த இடத்துல சொல்லியிருப்பான். அதே நேரத்தில் சூரா அல் பக்ரால 40வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளான இஸ்ராயலுடைய சந்ததிகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். யாபனி இஸ்ராயில் திக்ரோ நிஅமதி அல்லது அன்னம்து அலைக்கும் வஃபு பியஹதி ஊஃபி பியஹதிக்கும் ஃபையாய ஃபர்கபூன். அதாவது பனி இஸ்ராயல் மக்களே, நான் உங்களுக்கு வழங்கிய அருட்குடையை நீங்கள் எண்ணி பாருங்கள், என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த இஸ்ராயல் சமுதாயத்திட்ட சொல்லியிருப்பான். இந்த விஷயம் அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அப்படி அப்ளை ஆகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தாலா பல விஷயங்களில் சோதித்தான். எப்படியெல்லாம் சோதிச்சான்னு சொன்னால், போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அவர்களுடைய சகோதரர்கள் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துன்புறுத்தப்படும் போது அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்க. ஒரு பெண் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சோதிக்கப்படும் போது கூட அந்த நேரத்தில் ஒழுக்கம் பேணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹு தாலா ஒரு இமாமத்தை ஒரு ஆளுக்கு சும்மா அப்படி கொடுத்துட மாட்டான். அவர்களுக்கு அந்த இமாமத்தை கேரி பண்ணக்கூடிய அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அல்லாஹு தாலா அந்த பொறுப்பை கொடுப்பான். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனி இஸ்ராயில் சமுதாயத்தை விட்டுவிட்டு பனு இஸ்மாயில் சமுதாயத்திலிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்கு மிகப்பெரிய தூதர் பொறுப்பை கொடுத்தான்னு பார்த்தா, அந்த சமயத்தில் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த யூதர்கள் அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆதலால் அல்லாஹு தாலாவும் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சோதனையில் ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. தனக்கு நிறைய பேர் அநீதி செலுத்தும் போது பொறுமை காக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. ஆதலால் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறான். அல்லாஹு தாலா நினச்சானா ஒரு செகண்ட் போதும், ஒரு ஆளை டக்குன்னு மாற்றிடுவான். நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பொறுப்புக்கு எத்தனை பேர் அந்த இடத்துல ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் சிறையில் இருந்த ஒரு மனிதர் அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு போனாங்கன்னு சொன்னால் இது அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய மிராக்கிள். அல்லாஹு தாலா நினச்சான்னு சொன்னால் அண்டர் நீத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு டாப்புக்கு போவாங்க, டக்குன்னு டாப்பில் இருக்கிறவங்க அண்டர் நீத்துக்கு வருவாங்க. அதே போன்று தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. நேற்று வரைக்கும் சிறையில் இருந்த ஒரு மனிதர் டக்குன்னு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு போகிறாங்க. சூரா யூசுஃப்ல 54வது வசனம், வகாலல் மலிக் அத்தூனி பிஹி அஸ்தஹ்லிசு லினப்சி. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரபராதின்னு தெரிஞ்ச உடனே அந்த அரசர் சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இங்கே அழைத்து வாருங்கள், அவர்களை எனக்கே உரியவர்களாக நான் ஆக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசர் சொல்கிறாங்க. ஃபலம்மா கல்லமுஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அந்த அரசன்ட்ட உரையாடுறாங்க. கால இன்னக்கல் யௌம லதைனஹு மக்கீனுன் அமீன். அந்த உரையாடல் முடிஞ்ச உடனே அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்போது நீர் நிச்சயமாக எனக்கு மதிப்பிற்குரியவராகவும் முழுமையான நம்பிக்கைக்குரியவராகிவிட்டீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரசர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நாட்டுடைய அந்த கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக, அதாவது அமைச்சராக நீங்கள் ஆக்குங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பொறுப்பை கேட்குறாங்க. நிச்சயமாக நான் நன்கு பாதுகாக்கக்கூடியவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரசர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பொறுப்பு கிடைக்கி, போக போக அவங்களுக்கு அந்த நாட்டு முழுவதையுமே ஆட்சி செய்யக்கூடிய அந்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் இந்த ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பொறுப்பை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஹதீதுகளில் பொறுத்தவரையில் யார் பொறுப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் வந்திருக்குது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுப்பு கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்பும். இதற்கான பதில் அந்த மன்னர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அஸ்தக்லிஸு லி நஃப்ஸி, அதாவது அவர்களை என்னுடைய பிரதிநிதியாக ஆக்கிக் கொள்வேன் அப்படின்னு அந்த அரசர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அரசர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு பொருளாதார ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியல் ரீதியான நாலேஜ் எல்லாம் இருக்குது, அதனால் எனக்கு பொருளாதார அமைச்சர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாண்டடாக போய் எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணும்னு கேட்கல, அந்த அரசர் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் அல்லாமல் அடுத்த 7 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபெமைன், அதாவது பஞ்சம் ஏற்பட போகுது. ஸோ அப்போ ஏற்படக்கூடிய அந்த கிரைசஸை ஃபுல்லாக அன்டேங்கிள் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆல்ரெடி அந்த பொருளாதார அமைச்சர் அசீஸுக்கு கீழே வேலை பார்த்துருப்பாங்க. அப்போவே அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ரீதியான அதிகமான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பொறுப்பை கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்போ, அதாவது அசீஸ் ஆல்ரெடி அந்த பொறுப்பில் தானே இருந்தாங்க, இப்போ அசீஸுடைய பொறுப்புக்கு எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் அசீஸ் ஒஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பொறுப்பு காலியாக இருக்குது. அந்த பொறுப்புக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. இப்போ அந்த பொறுப்புக்கு வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேளாண்மை துறை, தோட்டத்துறை, வருவாய்த்துறை, பொருளாதாரத்துறை இது எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ يَتَبَوَّأُ مِنْهَا حَيْثُ يَشَاءُ نُصِيبُ بِرَحْمَتِنَا مَن نَّشَاءُ وَلَا نُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ. அல்லாஹ் தஆலா சொல்றா, எனவே இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு இந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். அங்கே தான் விரும்பும் எந்த இடத்திலும் வாழுவதற்கான உரிமையை பெற்றிருந்தார். நாம் விரும்பியவர்களின் மீது கருணையை பொழிகின்றோம். நல்லவர்களுக்கான கூலியை நாம் ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வல அஜ்ருல் ஆஹிரத்தி ஹைருல் இல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அதாவது யார் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டு அல்லாஹு தாலாவை அஞ்சி யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளின் கூலி மிக சிறப்புடையதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். சரி, இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொருளாதார அமைச்சர் பொறுப்பு பெற்ற உடனே அவங்களுக்கு முதல் டாஸ்க் என்னவா இருந்ததுன்னு சொன்னால், நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு 7 வருஷம் வேளாண்மையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, நன்றாக செழிப்பாகவே மகசூல் கொடுக்கும். இப்போ அடுத்த 7 வருஷம் மிகப்பெரிய லெவலில் பஞ்சம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, இப்போ அந்த பஞ்சம் வரும்போது எந்த மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க். இப்போது தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேளாண்மை துறையில் ஒரு புது மெத்தடாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராக்டிஸுடைய பேர் இயர் ஹெட் ஸ்டோரேஜ். இதில் என்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த தானியத்தை அப்படியே அடித்து பிரிக்காமல் கதிரோடு அப்படியே சேமித்து வைப்பது. அதை மெயினாக எப்படி சேமிக்கணும்னு சொன்னால், கதிரோடு, உம்மியோடு, தொலியோடு அப்படியே சேமித்து வைக்கணும். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கதிர், உம்மி, தொலி எல்லாமே ஒரு இயற்கையான பாதுகாப்பு. நம்ம எந்தவித முயற்சியுமே செய்ய வேண்டியதில்லை. கதிர், உம்மி, தொலி இது எல்லாமே இயற்கையான பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா அதை அப்படி தான் படைச்சிருக்கிறான். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், பூச்சி, வண்டி இதெல்லாமே அவ்வளோ ஈஸியாக அதை தாக்க முடியாது. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், அந்த தானியம் விரைவில் கெடாது, அதனுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். இதை நம்ம தமிழில் கதிர் வைக்கோல் முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட அதிக விலையில் விற்கிறாங்கல்ல, அதற்கு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த சிஸ்டம் தான். இதற்கு அவங்க போஸ்ட் ஹார்வெஸ்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண அந்த கிரெயின்ஸை ஃபுல்லாக த்ரெஷ் பண்ணாமையே அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்படும். நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 7 வருஷத்துக்கு உணவளிக்கணும். ஸோ இந்த 7 வருஷத்துக்கும் மக்களுக்கு தேவையான அந்த சாப்பாடை ஃபுல்லாக எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இது அல்லாஹ் தஆலா வெறுமன குரானில் 2 வசனத்தில் சொல்லிட்டான். ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும். இப்போ அந்த எகிப்து நாட்டிலேயே ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருந்தது. இதனை கிரேக்கர்கள் ஹெலியோபோலிஸ் என்றும் அழைப்பார்கள். அந்த ஊரில் முஸ்லீம்கள் யாருமே கிடையாது. அந்த மக்கள் எல்லாருமே சூரியனை வணங்கக்கூடிய மக்களாக தான் இருந்தாங்க.
அந்த ஊருடைய தலைவராக இருக்கக்கூடிய போத்திபிரா அவங்களுடைய மகளை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் ஆஸ்நாத் அப்படின்னு அழைப்பாங்க. அந்த ஓன் பட்டணத்துடைய இளவரசி தான் இந்த பெண். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பு, எப்போவுமே யூதர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து தான் திருமணம் முடிப்பாங்க, வெளியில் இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து எப்போவுமே திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து திருமணம் முடித்தாங்களே அந்த ஆஸ்நாத் வேற குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யூதர்கள் தங்களுக்குள்ள அப்படி ஒரு சட்டமாக்கிக்கிட்டாங்களே அன்றி அல்லாஹு தாலா அப்படி ஒரு சட்டத்தை அவங்களுக்கு போடவே இல்லை. சரி, இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த ஓன் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசியை திருமணம் முடிச்சதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்த ஓன் அப்படிங்கிற பட்டணத்தில் தான் ஒரு மிகப்பெரிய சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்டை உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு 7 செழிப்பான 7 வருஷத்தில் சேமித்த எல்லா உணவுகளுமே அந்த இடத்துல வந்து தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு தேவையான எல்லா உணவுகளையுமே அந்த ஊரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ செழிப்பான 7 வருடங்கள் முடிந்த உடனே பஞ்சத்துடைய காலம் துவங்கி விட்டது. இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பஞ்சத்தில் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து புதிதாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட கவர்மெண்ட் கொடுக்குது, அதாவது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு. இது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மக்களுக்கும் ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு வழங்கி அந்த மக்களுக்கு தேவையான ஃபுட்ஸு, கிளாத்ஸு, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸை ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறது. இந்த ரேஷன் கார்டு சிஸ்டம், அதாவது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதை முதல்ல உருவாக்குனதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து தான். அந்த ஊரில் பஞ்சத்தில் அவதிப்பட்ட மக்கள் அனைவருக்குமே உணவுகளை இலவசமாக வழங்கினாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னால், தான் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே வந்து உணவு வாங்கிட்டு போவாங்க. இப்படி அந்த 7 வருடங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய துயரத்தை துடைத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள பார்த்து சாபனாத் பனேயா என்று அழைப்பார்கள். சாபனாத் பனேயா அப்படின்னு சொன்னால் ஹீரோ ஆஃப் த வேர்ல்டு, கதாநாயகன், இந்த உலகத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து எல்லா மக்களையும் காப்பாற்றிருக்கிறாங்களா, அதனால் அவங்கள ஒரு ஹீரோ மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து தனியாக யாருமே இல்லாமல் கிணற்றுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அடிமையாக யாருமே இல்லாத ஒரு அனாதையாக எகிப்து நாட்டுக்கு போனாங்க. அப்படி இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கள பார்த்து ஹீரோ அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அல்லாஹு தாலா அவங்கள கண்ணியப்படுத்தி வச்சான். நம்ம எல்லாருமே பசுமை புரட்சி, அதாவது கிரீன் ரெவல்யூஷனை பற்றி படிச்சிருப்போம். இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் பசுமை புரட்சி, முதல் கிரீன் ரெவல்யூஷன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து உருவாக்குனது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பசுமை புரட்சி மக்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு செய்யாமல் ஒரு ஹலாலான விதத்தில் உருவானது. என்ன திடீர்னு இதை ஹலால்னு சொல்கிறீங்க அப்படின்னா, லால் பகதூர் உருவாக்கின 1965 உருவாக்கின இந்த கிரீன் ரெவல்யூஷன் அது வந்து ஹராமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த நவீன பசுமை புரட்சியை பொறுத்தவரையில் மக்களுடைய ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்குது, இப்படியே போனோன்னா உணவு பற்றாக்குறை வரும்னு சொல்லிட்டு தான் இவங்க உள்ளே வராங்க. இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய பிளான்டேஷன் சிஸ்டத்தை விட்டுட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படின்னு சொன்னால் டிராஃப்ட் பிளான்ட்ஸ், அதாவது குட்டி செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பிளான்ட்டில் ஒரு 50 மகசூல் கொடுக்குன்னு சொன்னால் அது சின்ன பிளான்ட்லேயே ஒரு 100 மகசூல் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இயற்கையாக வளரக்கூடிய செடிகளில் இருக்கக்கூடிய மகசூலில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸு, மினரல்ஸ் அது எல்லாமே இந்த சின்ன செடிகள், அதாவது டிராஃப்ட் பிளான்ட்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இதனால தான் நம்ம ஜெனரேஷனில் உள்ள நிறைய பேருக்கு அதிக நோய் வருவதற்கான காரணம் இதான். கடந்த 50 வருடங்களில் இந்தியாவில் மட்டுமே 50 லட்சம் குழந்தைகள் மால் நியூட்ரிஷனால் இறந்து போயிருக்கிறாங்க. அதே போன்று இந்த ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணில் இந்த செடிகள்லாம் வளராது. அதனால் நீங்கள் என்பிகே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பெஸ்டிசைட்ஸு. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னு பார்த்தா அது இந்தியாவில் தான். அதற்கு காரணம் இந்த பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி. அது எப்படின்னு இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரில் வந்து தான் உள்ள இந்த பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் 3 1984 யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட், இது வந்து போபாலில் மத்திய பிரதேஷில் இருக்குது. அதில் இந்த பெஸ்டிசைட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற கேஸ் லீக் ஆனதுனால கிட்டத்தட்ட 16,000 பேர் அதை இன்ஹேல் பண்ணதுனால பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக என்ன மாதிரியான யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், வேப்ப எண்ணெய், நீம் ஆயில், கவுடங்கு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே போன்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள். பொதுவாக நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸாக என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபிஷ் டேங்க் வாட்டரு, எக்ஷெல்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த வழிமுறையில் நம்ம விவசாயம் பண்ணும்போது மேக்ஸிமம் என்ன ஆகும், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்லாம் கம்மியாகும், ஆனால் மறுபடியும் ரீகெயின் ஆயிரும். ஆனால் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் மூலமாக அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது மூலமாக என்னென்ன தீங்குலாம் நடக்குன்னு சொன்னால், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனையே கம்ப்ளீட்டாக எடுத்துரும்.
திரும்பி அந்த மண்ணில் நியூட்ரிஷனே இருக்காது. அதே போன்று இந்த ஃபெர்டிலைசரில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் இது மூலமாக என்ன ஆகும்னு சொன்னால், பொதுவாக குளம் குட்டையிலெல்லாம் ஆல்கே ஃபங்கி அப்படின்னு சொல்லிட்டு செடி வளரும். இப்போ அந்த ஃபெர்டிலைசர்ஸில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் எல்லாம் அந்த குளம் குட்டையில் போய் கலந்த உடனே இப்போ இந்த ஆல்கே ஃபங்கி அதெல்லாமே சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாகவே செத்து போயிடும். இந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஆல்கே ஃபங்கி தான் மீன்களுக்கு ஃபுல்லாமே ஆக்சிஜன் சப்ளை பண்ணும், அதாவது டிசால்வ்ட் ஆக்சிஜன். இப்போ அந்த குளத்தில் ஆல்கே ஃபங்கியில் அழிஞ்ச உடனே மீன்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் மீன்களும் செத்து போயிடும். இதன் மூலமாக மொத்த பாண்ட் எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். பாண்ட் எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆனால் ஹைட்ரஜன் சைக்கிளும் கொலாப்ஸ் ஆகும். அதே போன்று இந்த ஃபெர்டிலைசர்ஸில் டிகிரி ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அதிகமாக இருக்கும், அதாவது சாலினேஷன். பொதுவாகவே மண்களுக்குள்ள நடுவில் ஓட்டையாக இருக்கும். அது வழியாக தான் தண்ணி கீழே இறங்கி பூமிக்கு அடியில் போகும். சில இடங்கள்ல அந்த ஓட்டை இல்லை அப்படின்னு சொன்னால் மண்புழுக்கள் அந்த வேலையை செய்யும். இப்போ இவங்க யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் மூலமாக மண்புழுக்கள்லாம் செத்து போயிடும். அதே போன்று ஃபெர்டிலைசர்ஸில் கிறிஸ்டலைசேஷன் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக வாட்டர் லாகிங் ஏற்படும். அதாவது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஓட்டைகளில் ஃபுல்லாக இந்த கிறிஸ்டலைசேஷன் போய் அடைச்சிக்கிடும். இது எப்படி போய் அடைச்சிக்குதுன்னு சொன்னால் எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக கீழே அந்த கிறிஸ்டலைசேஷன்லாம் தங்கிடுது. இப்படி அடைச்சிக்கிட்டதுனால திரும்பி அந்த இடத்துல விவசாயமே செய்ய முடியாது. அதே போன்று இந்த போபால் கேஸ் லீக்கேஜ் மூலமாக, அந்த பெஸ்டிசைட்ஸ் கம்பெனியில் உள்ள அந்த கேஸ் லீக்கேஜ் மூலமாக இத்தனை மக்கள் இறந்துருக்குறாங்கன்னு சொன்னால், அந்த பெஸ்டிசைட்ஸ் தெளிக்கப்பட்ட அந்த சாப்பாடை தான் கடந்த 50 ஆண்டுகளாக நம்ம சாப்பிட்ருப்போம். அதாவது நோயில் 2 வகை இருக்குது. ஒன்று அக்யூட் எஃபெக்ட், இன்னொன்று க்ரானிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு நோய் டக்குன்னு வரும், அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு அவ்வளோ சீக்கிரமாக போயிடும். ஆனால் க்ரானிக் எஃபெக்ட்னா என்னன்னு சொன்னால் அது வருவதற்கு ரொம்ப லேட் ஆகும், ஆனால் வந்துட்டால் திருப்பி குணமாகவே ஆகாது. இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு நம்ம சாப்பிட்டு கொண்டிருந்த உணவுகள் மூலமாக நமக்கு க்ரானிக் எஃபெக்ட் தான் ஏற்படும். அதனால தான் நம்ம இந்தியாவில் கடந்த 30 வருடமாக கேன்சர் பேஷண்ட் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அதே போன்று டிடிடின்னு இருக்கு, அதெல்லாம் நம்மளுடைய சந்ததிகளை முதற்கொண்டு நம்ம டிஎன்ஏ முதற்கொண்டு அழிச்சிரும். ஸோ இந்த நவீன பசுமை புரட்சி மூலமாக நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக நன்மையை விட தீமைகள் தான் அதிகமாக நடந்திருக்குது. ஸோ வேளாண்மை துறையிலையும் அரசியல் துறையிலையும் பொருளாதார துறையிலையும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம யாரை எடுத்துக்கணும்னு சொன்னால் நபிமார்களை தான் எடுத்துக்கணும். இஸ்லாம் எல்லா துறையிலையுமே ஒரு சிறந்த சொல்யூஷனை கொடுக்குது அப்படிங்கிறதுல இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது.